சிறப்பு விவாதம் தொடர்கிறது. இந்த தமிழ் வழியின் மூலமாக IAS தேர்வுகளை எழுதுவது என்பதும் இன்றைக்கு பல்வேறு நபர்களுடைய மாணவர்களுடைய IAS கனவுகள் எப்படியாக நனவாகி கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் வழியின் தங்களுடைய விருப்ப பாடத்தின் மூலமாக இந்த மொழியின் மூலமாக இந்த தேர்வுகளை எழுதலாம் என்கிற நம்பிக்கையை இந்த IAS பயிற்சி மையங்கள் எப்படியாக இன்றைய இளைய தலைமுறையிடம் விதைத்துக் கொண்டிருக்கிறது என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் உங்களுடைய IAS, IPS, IRS போன்ற தேர்வுகளை எழுதுவதற்குரிய உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக நிபுணர்கள் காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு தமிழக அளவில் முதலிடம் பெற்ற தமிழில் இந்த IAS தேர்வை எழுதி வெற்றி பெற்ற திரு ஜெயசீலன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். வணக்கம் ஜெயசீலன். வணக்கம். இதே போன்று ஜெயசீலனை உருவாக்கிய பயிற்சி மையம் சத்யா IAS அகாடமி, இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு சத்யா அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சத்யா. இதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவ் அகர்வால் தான் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறார். இந்த கௌரவ் அகர்வாலை உருவாக்கிய கௌரவத்திற்குரிய தனியார் பயிற்சி மையம் வஜ்ரம் அண்ட் ரவி பயிற்சி மையத்தைச் சேர்ந்த திரு ரவீந்திரன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன். வணக்கம் ஜெயசீலன். முதல்ல வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம இதே தளத்துல சந்திச்சிருக்கோம். IAS தேர்வை தமிழில் எழுதிய தமிழர் என்கிற ஒரு பெருமிதத்தோடு சந்திச்ச ஞாபகம் நல்லா இருக்கு. கடந்த ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இந்த வெற்றி கிட்டத்தட்ட ஒரு தமிழுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது ஜெயசீலனுடைய வெற்றியை தாண்டி ஒரு தமிழுக்கு கிடைத்த வெற்றி, தமிழ் மொழிக்கு கிடைத்த வெற்றி. நிச்சயமாக அந்த அனுபவத்தை முதல்ல சொல்லுங்க. நான் இந்திய குடிமை பணி தேர்வை இது 2வது முறையாக வெற்றி பெறுறேன். முதல் முறை கடந்த ஆண்டு வெற்றி பெற்று இந்திய வருவாய் பணி IRS தேர்வாகி இப்போ வருமான வரித்துறை உதவி ஆணையராக பயிற்சியில் இருக்கேன். இந்த முறை மீண்டும் IAS கனவை நினைவாக்கணும்னு மீண்டும் தேர்வு எழுதி தமிழ் வழியில் தேர்வு எழுதி IAS இந்த ஒரு நான் ஆல் இண்டியா ரேங்க் 45th ரேங்க்கும் தமிழ்நாட்டு லெவலில் ஃபஸ்ட் ரேங்க்கும் வாங்கியிருக்கேன். இது தமிழ் வழியில் தேர்வு எழுதுகிறப்ப இந்த தேர்வில் சிந்திச்சு விடையளிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் சோதிப்பாங்க. ஸோ இந்த தேர்வை முழுக்க முழுக்க தமிழ் வழியில் தாய்மொழி வழியில் எழுதணும்னா நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த அளவில் இந்த தேர்வு எழுத முடிகின்ற ஒரு சிந்தனை தான் என்னை தமிழ் எழுத தூண்டியது. அதனால் இந்த வெற்றி தமிழ் மொழிக்கும் தாய்மொழி வழி கல்விக்கும் கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழக அளவில் முதலிடம் அப்படிங்கிறது இந்த அகில இந்திய அளவில் 45வது இடம் அப்படிங்கிறது இந்த அந்த ரேங்க் பட்டியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எப்படி எடுத்துக்கிறீங்க? இதை எப்படி அதாவது கடந்த ஆண்டு ஏற்கனவே நான் IRS பணியில் இருக்கிறதுனால இந்த வருடம் என்னுடைய பதவிக்கான அந்த வரிசையில் நான் IAS மட்டும்தான் கொடுத்துருந்தேன். IAS மட்டும்தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு. ஸோ IAS தேர்வாயிருவேன் அப்படின்ட்டு என்னுடைய தேர்வு முடிஞ்சு ஓரளவுக்கு நம்பியிருந்தேன். ஆனால் 45வது ரேங்க்கு தமிழ்நாட்டு அளவில் முதல் இடத்துல வரும் அப்படின்றது கொஞ்சம் அது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி இந்த வெற்றியை எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் பள்ளியிலேருந்து ஏற்கனவே தமிழ் வழியில் தான் படித்தேன். இந்த தேர்வை முழுக்க முழுக்க நான் தமிழ் வழியில் தான் எழுதணும்னு நினச்சேன். என்னுடைய விருப்பம் பாடம் கூட தமிழ் இலக்கியம் தான். அதனால் இந்த வெற்றி நான் IAS ஆகணும் அப்படின்ற அந்த கனவு விதையெல்லாம் விதிச்சு என்னுடைய தந்தை தான். ஸோ இந்த வெற்றி இதுவரைக்கும் நான் படிக்கிறதுக்கு எல்லாம் உதவி பண்ணது என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தமிழ் மொழிக்கும் கிடைத்த வெற்றியாக தான் அதை ஏற்றுக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். சத்யா சார், இந்த ஜெயசீலனை உருவாக்கிய ஒரு பெருமை, அது அவருடைய தனிப்பட்ட திறன், தனிப்பட்ட ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உருவாக்குகிற ஒரு களம் நிச்சயமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். தேனி மாவட்டத்திலிருந்து இளங்கலை விவசாயம் படித்த ஒரு கிராமத்திலிருந்து வருகிற ஒரு மாணவரை இன்றைக்கு தமிழகத்திற்கும் இந்தியாவிற்குமாக அடையாளப்படுத்துகிற ஒரு களமாக இருந்திருக்கிறது உங்களுடைய பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சி மையத்துக்கும் சத்யா ஜெயசீலனுக்குமான உறவு குறித்த உங்களுடைய அனுபவம். பொதுவாக இந்த சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற மாணவர்களுடைய அந்த வெற்றியில் பயிற்சி மையங்களுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப மீகரான ரோல் தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க அவங்களுடைய கடின உழைப்பு, தென் அவங்களுடைய லட்சியத்தை நோக்கி தளராத ஒரு முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் இது. இது பயிற்சி மையங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு ஓரமாக கொஞ்சம் ஒரு 10% to 20% இருக்கலாமே தவிர மற்றவிட முழுக்க முழுக்க அது அவங்கள சார்ந்த வெற்றி இது. ஸோ அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுல எங்களுடைய ரோல் ஏதோ ஒரு கொஞ்சமாவது எங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். இல்லை, இப்போ பொதுவாகவே இந்த IAS கனவுகள் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனா இந்த தேர்வுகளை எழுதுவதற்கான ஆயத்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மொழி ரீதியிலான பிரச்சனையா இருக்கலாம், அல்ல அந்த தேர்வுகளுக்கு தயாராவதற்கு அவர்களுக்கு இருக்கிற தடைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு பயிற்சி மையத்திற்குள்ளாக அவர்கள் வந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் IAS தேர்வை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு மாணவர் மத்தியில் விதைப்பதற்கான பணியை உங்களுடைய பயிற்சி மையங்கள் செய்தார்.
கண்டிப்பாக எங்களுடைய முக்கியமான பணியே வந்துட்டு இந்த தேர்வுக்கு தயார் பண்ணிக்கணும்னு வரவங்களுக்கு வந்துட்டு அவங்க மனசில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது எங்களுடைய முக்கியமான பணியே. ஏன்னா வந்துட்டு பெரும்பாலான இளைஞர்கள் அவங்களோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு இந்த தேர்வை எழுதலான்னு சொல்லி வரும்பொழுது அவங்களுக்கு மனசில் தொக்கி நிற்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்கிறது இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் அவங்க மனசில் எப்போவுமே பெரும்பாலும் ஆக்கிரமிச்சிருக்கும். முதல்ல அவங்கள வந்துட்டு நம்ப வச்சு இந்த எக்ஸாம் உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், யார் வேணாலும் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம், இதுக்கு வந்துட்டு பெரிய ஒரு அகாடமிக் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தென் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஃபஸ்ட் எடுத்தோன்னே நாங்கள் நம்பிக்கையூட்டும் பணியை தான் நாங்கள் பிரதானமாக செய்வோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் தென் சப்ஜெக்ட் வைஸாக நாங்கள் அவங்களுக்கு நடத்துறது இதெல்லாம். முதல்ல இந்த தேர்வை வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க மனசில் நாங்கள் விதைக்கிறது தான் எங்களுக்கு பிரதான நோக்கமாக இருக்குது. தஜித்தை தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரன் சார், இப்போ முதல்ல உங்களுக்குமாக வாழ்த்து தெரிவிக்கணும். அகில இந்திய அளவில் கௌரவ் அகர்வாலை உருவாக்கி தந்த பெருமை நிச்சயமாக உங்களுடைய பயிற்சி நிறுவனத்தையும் சாரும். கௌரவ் அகர்வாலுடைய பின்னணி, இப்போ ஜெய்சலன் நம்மிடையே இருக்கிறார், கௌரவ் அகர்வாலுடைய பின்னணி, அவருடைய வெற்றி குறித்த அனுபவங்களை கொஞ்சம் முதல்ல பகிர்ந்துக்கலாம். ஸோ கௌரவ் அகர்வால் வந்து ஐஐடி கான்பூரில் வந்து என்ஜினியரிங் முடித்தார். பின்னால் வந்து ஐஐஎம் லக்னோவில் வந்து எம்பிஏ படித்தார். போன ஆண்டு வந்து இதே தேர்வில் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி இப்போ ஹைதராபாத்தில் ட்ரைனிங்கில் இருக்கார். இந்த இயர் வந்து மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு. நன்றி ரவீந்திரன் சார். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதற்காக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார் நியூஸ். ஹலோ வணக்கம் சார், நான் வேலூர்ல இருந்து பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா. இப்போ வந்து எங்க வீட்டுல ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி இருக்காங்க. சரி. ஆனா அவங்க பாஸ் ஆகல. இப்போ நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். சரி. இப்போ என்னால் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியுமா இல்ல டிகிரி ஏதாவது நான் பண்ணணுமா? நன்றி பிரியா. நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சத்யா சார் பிரியாவுக்கான பதிலை கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த தேர்வை நீங்கள் எழுதணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்கணும். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் வந்துட்டு பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரியில் வந்துட்டு ஒரு பட்டப்படிப்பை முடிச்சிருக்கணும். டீச்சர் +2 முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் மட்டுமே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த தேர்வை நீங்கள் எழுத முடியாது. நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருங்க. தென் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த தேர்வுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் தேர்வு எழுதுகிறப்போ நீங்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் அந்த குறைந்தபட்ச பட்டப்படிப்பு உண்டான தகுதி வந்து இருக்கணும். நன்றி சித்தி சார். தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார் நியூஸ். சார் என்னோட பேர் வந்து அருண். நான் வந்து சென்னை சந்தோஷ்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க அருண். சார் இப்போ வந்து சார் வந்து தமிழ் எல்லாம் சொல்லியிருந்தாரு எக்ஸாம். இப்போ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியோகிராஃபி அண்ட் சோஷியாலஜின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம தமிழ்ல ஓனா எழுதுற மாதிரி இருக்குமா இல்ல வந்து அவைலபிளாவே இருக்குமா சார்? நிச்சயமா அருண், உங்களோட சந்தேகத்திற்கான தீர்வை ஜெய்சலன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எங்களோட ஏஜ் வந்து இப்போ 29. சரி. நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல வரேன். ஓகே. ஸோ எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சைடுலாம் படிச்சுட்டு இருக்கேன். பாசிபிலிட்டி இருக்கா கிளியர் பண்றது எக்ஸாம்? நிச்சயமா உங்க 2 சந்தேகத்திற்குமான பதிலை ஜெய்சலன் நிச்சயமா கொடுப்பார் நம்புறோம். முதல்ல வந்து நீங்க அருண் வணக்கம். நீங்கள் 37 நன்றி 37 வயது வரை நீங்கள் தேர்வு எழுதலாம். ரெண்டாவது நீங்கள் மெட்டீரியல் பற்றி கேட்டீங்க. தமிழ் வழியில் எழுதுறதுக்கு புத்தகங்கள் வந்து ஆங்கில வழியில் தான் இருக்கும், ஸோ அதை தமிழ் படுத்தி தான் எழுதணுமா அப்படின்னு. பொதுவாக இந்த தேர்வுக்கான கருவி நூல்கள், இந்த தேர்வுக்காக தனியார் பயிற்சி மையங்களோ மற்ற மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கருவி நூல்கள் எல்லாமே முழுக்க பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அந்த ஆங்கில நூல்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் படுத்திக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அதனுடைய முதுகலை பாடத்திட்டத்திற்கான ஒவ்வொரு பாடத்திற்குமான நூல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நூல்கள் நம்மளுக்கு குறிப்புகள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தமிழ் வழியில் எழுதுறது அப்படின்றது இந்த கருவி நூல்கள் நம்ம ஓரளவுக்கு நம்மளே மொழிபெயர்த்துக்கணும். வயது வரம்பு 35 வயது வரம்பு வரை இருந்தது. அது 2 ஆண்டுகள் இப்போ கூட்டியிருக்காங்க ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஸோ 37 வரையும் நீங்கள் எழுதலாம். நிச்சயமாக. மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சன் நியூஸ். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங் சார். ஐ அம் கோபிநாத் ஃப்ரம் ஆந்திரா புத்தூர் சார். சொல்லுங்க கோபிநாத். சார் இப்போ நான் பிடெக் 3rd இயர் பண்றேன். சரி. என்னோட டவுட் என்னன்னா, இது மாதிரி நம்ம ஐஏஎஸ் கோச்சிங் எடுத்தாதான் எழுத முடியுமா, அப்படி இல்லைன்னா நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன்லும் பண்ணலாமா? இப்போ ஜெனரல் நாலேஜ் இருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்
அதோடைய மார்க்ஸ் அலாட்மெண்ட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் பிசி கேட்டகரியில் வருவேன் சார். நிச்சயமா கோபிநாத், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்க சந்தேகத்திற்கான பதில் நிச்சயமா கிடைக்கும். ரவீந்திரன் சார், இப்போ தனியார் பயிற்சி மையங்கள், ஐஏஎஸ் பயிற்சி மையங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு பயிற்சி மையத்துக்கு போய் தான் நான் பயிற்சி எடுத்துக்கணுமா, ஏன் என்னால தனியாவே ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு தயாராக முடியாதா அப்படின்னு கேட்கிறார் கோபிநாத். பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிச்சுதான் தான் பாஸ் பண்ண முடியுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஒருவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய கடின உழைப்புமே முக்கியமானது இந்த தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்து சூழ்நிலையிலிருந்து வர மாணவர்கள் கூட எந்த கோச்சிங்கும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ரேங்க்கும் வாங்கி ஐஏஎஸ் ப்ராப்பர்லியே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கோச்சிங்ன்றது அவசியம் கிடையாது. ஹவவர் கோச்சிங்கில் சேர்ந்தால் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு பேசி பழகலாம், அவங்க என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல வந்து நாலேஜ் நல்லா வளரும். அப்புறம் நிறையா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் த ஆன்சர்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுதான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். நன்றி ரவீந்திரன். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சன் நியூஸ். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நாங்க ராணிப்பேட்ல இருந்து நிரஞ்சனா பேசுறேன். சொல்லுங்க நிரஞ்சனா. நாங்க எம்காம் எம்எட் முடிச்சிருக்கேன். சரி. இது வரைக்கும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனது இல்ல. சரி. அதுக்கான சென்டர் எங்க இருக்குன்றதும் எனக்கு தெரியல. சரி சரி, அதனாலதான் எப்படி என்ன டீடைல் தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது போட்டி தேர்வுகள் எதுவும் எழுதிருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எழுதிருக்கேன். குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி எழுதிருக்கேன். சரி. ஆனா ஐஏஎஸ் எழுதல. சரி, ஐஏஎஸ் எழுதுவதற்கான ஆசை கனவு நிச்சயமா உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுடைய சந்தேகத்திற்கான பதிலை திரு சத்யா அவர்கள் தருவார். அதற்கு முன்னதாக சன் நியூஸ் சிறப்பு விவாதம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. சிறப்பு விவாதம் தொடர்கிறது. ஐஏஎஸ் தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பெற்று அகில இந்திய அளவில் 45வது இடம் பெற்ற இந்த ஐஏஎஸ் தேர்வை தமிழிலேயே எழுதி வெற்றி பெற்ற ஜெய்சீலன் அவர்களும் தனியார் ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனங்களுடைய இயக்குநர்களும் நேயர்களுக்கு பல்வேறு வகையில் தங்களது சந்தேகங்களை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தங்களது அனுபவத்தையும் ஜெய்சீலன் அவர்கள் நேயர்களிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். சத்யசர், இப்போ ராணிப்பேட்டையிலிருந்து பேசிய நிரஞ்சனா அவர்களுக்கான சந்தேகம். அவங்க வந்துட்டு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் வந்துட்டு இது சம்மந்தமான பயிற்சி மையங்களை பற்றின எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டில் வந்துட்டு நீங்கள் அகாடமிஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அகாடமிஸ் இருக்குது, அந்த அகாடமிஸ் இது வரைக்கும் எவ்வளோ ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்துட்டு நீங்கள் நொடியில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிட முடியும். நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் என்னென்ன அகாடமிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அண்ணா நகர்லேயும் அடையாறுலேயும் நிறைய பயிற்சி மையங்கள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் முக்கியமான தமிழ்நாட்டுடைய முக்கியமான நகரங்கள் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மதுரை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பயிற்சி மையங்கள் இருக்குது. இதில் எந்த பயிற்சி மையங்கள் செய்கிறது, ஒவ்வொரு பயிற்சி மையத்தினுடைய வெற்றி விகிதாச்சாரம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த தேர்வில் எழுதி வெற்றி பெற்றுட்டு போன கேண்டிடேட்ஸுக்கிட்ட உங்களால் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை. இப்போ ஜெயசீலன் இப்போ பாஸ் பண்ணியிருக்காரு. இதனால் நிறைய பேர் வந்து போன வருஷம் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கு முந்தின வருஷம் பாஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஆலோசனை. இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு பயிற்சி மையத்தை நீங்கள் நேரடவுன் பண்ணிட முடியும். ஒரு நல்ல பயிற்சி மையத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியும். நன்றி சத்யா. தொடர்ந்து பேசலாம் திரு ஜெய்சீலன் அவர்கள். ஜெய்சீலன், இப்போ எல்லார்கிட்ட இருக்கிற இப்போ அடிப்படையான சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நிரஞ்சனா மாதிரியான ஆட்கள் இங்கே வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். எல்லா குரூப் தேர்வுகளையும் எங்களுக்கு தேவையான குரூப் தேர்வுகள் எல்லாத்தையும் எழுதுகிறோம். ஆனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகிறவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதுறவங்க அடுத்த கட்டமாக மீண்டும் ஐஏஎஸ் எழுதுறாங்க. ஏற்கனவே ஐபிஎஸ் எழுதிருந்தவங்க மீண்டும் ஐஏஎஸ் எழுதுறாங்க. ஐஏஎஸ் எழுதுனவங்க மீண்டும் ஐபிஎஸ் எழுதுறாங்க. அவர்கள் அந்த ஐபிஎஸ் எழுதின இதுல வந்து தேர்வாகி பயிற்சிக்கு போயிட்டாலும் மீண்டுமாக ஏன் ஐஏஎஸ் எழுதுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் நிலவுகிறது. இது பொதுவாக இருக்கிற சந்தேகம் தாங்க. அதாவது இந்த தேர்வு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இந்திய வெளியுறவு பணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎஃப்எஸ் போன்ற இந்திய அளவில் இருக்கக்கூடிய 27 வகையான உயர் குடிமை பணிகளுக்காக நடத்தப்படக்கூடிய தேர்வு. ஸோ இந்த தேர்வை பொறுத்தளவில் நம்ம எடுக்கக்கூடிய ரேங்க் அடிப்படையில், இப்போ கடந்த ஆண்டு நான் 600வது ரேங்க் எடுத்திருந்தேன். கடந்த ஆண்டு என்னுடைய முதல் விருப்பம் ஐஏஎஸ், இரண்டாவது விருப்பம் ஐஆர்எஸ் அப்படி கொடுப்போம். ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு அடிப்படையில் நம்மளுடைய என்ன ரேங்க் எடுத்திருக்கோமோ அதுக்கு அடிப்படையில் தான் நம்மளுக்கு பதவி கிடைக்கும். கடந்த ஆண்டு எனக்கு ஐஏஎஸ் கிடைக்காம ஐஆர்எஸ் கிடைச்சது, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ஸோ என்னுடைய விருப்பம் வந்து ஐஏஎஸ் தான். அதனால் மீண்டும் இந்த தேர்வை நான் முதல்நிலையிலிருந்து எழுதி தான் ஐஏஎஸ் தேர்வாக முடியும்.
ஸோ அதனால் பதவி நமக்கு என்ன விருப்பம் கிடைக்குதோ விருப்பத்துக்கு தேவையான அந்த சாய்ஸ் சர்வீஸ் சாய்ஸ் கிடைக்க வரைக்கும் இந்த தேர்வை தொடர்ந்து எழுதுவாங்க. இப்போ முதல் ரேங்க் வாங்கியிருக்கவர் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கார், அவரோட விருப்பம் ஐஏஎஸ். அதனால் மீண்டும் இந்த தேர்வை ஒரு முறை எழுதி ஐஏஎஸ் ஆகலாம். இல்லை, இந்த காரணத்தினால அவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிற பயிற்சியில் எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை டீவியேஷன் அப்படி இல்லை அப்படி இல்லை. இப்போ வந்து நான் கடந்த ஆண்டு என்னுடைய முதன்மை தேர்வை எழுதிட்டு தான் நான் ஐஆர்எஸ் பயிற்சிக்கு போனேன். இப்போ நாக்பூரில் நான் பயிற்சியில் இருக்கேன். இந்த முதன்மை தேர்வு எழுதிட்டு தான் நான் பயிற்சிக்கு போனேன். பயிற்சி ஆரம்பிக்கும், பயிற்சியில் நாங்கள் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ரிசல்ட் வந்துடும். ஸோ ஐஆர்எஸ் பயிற்சி அப்படின்றது வேற, ஐஏஎஸ் பயிற்சின்றது வேற. இந்த பயிற்சியிலிருந்து நான் இப்போ என்னுடைய சர்வீஸை மாற்றிட்டு நான் ஐஏஎஸ் போகணும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் ஜெயசீலன். இதுக்கு முன்னதாக ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், சன் நியூஸ் சிறப்பு விவாதம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சார், என் பேர் ஷைனிகா. பிபிஏ முடிச்சிருக்கேன் இப்பதான். சரிங்க. இப்போ நான் மெயின்ஸ்ல வந்து என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்துக்கலாம்? 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கணும்ல சார், எது எடுத்தா ஈஸியா இருக்கும்? பிபிஏ முடிச்சிருக்கீங்க? ஆமா. ஓகே சனிதா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். சத்யா அவர்களுக்கான பதில். இந்த கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம். 2 ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த 2 ஆப்ஷனல் சிஸ்டத்தை வந்துட்டு இப்போது எடுத்துட்டாங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷனல் மொத்தம் வந்து 24 25 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலான்னு சொல்லி அது இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு விருப்ப பாடத்தை நீங்கள் எடுக்கணும். ஒரு விருப்ப பாடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னால உங்களுக்கு GS1, GS2, GS3, GS4னு 4 பேப்பர் இருக்குது. அந்த 4 பேப்பரில் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால என்னென்ன அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதை வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆப்ஷனலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற மெயின்ஸ் இதில் வந்துட்டுங்க GS பேப்பர் 2 கவர்னன்ஸ்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நன்றி சத்யா சார். தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரன் சார், இப்போ பொதுவாகவே ஜெயசீலனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகம் கொண்டாடி கொண்டிருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது, இவர் ஏற்கனவே இதற்கு முன்னதாக எழுதிய தேர்வையும் சரி, தற்பொழுது ஐஏஎஸ் தேர்வையும் சரி தமிழில் எழுதியிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற கொண்டாட்டம் தான். இப்போ கௌரவ் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய இந்தி மொழியில் அவருடைய தேர்வு எழுதியிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி. இப்போ எல்லாருமாக இந்த போட்டித் தேர்வு, இந்த ஐஏஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுகளில் பங்கேற்கிறவர்கள் அவரவர்களுடைய பிராந்திய மொழிகளில் இந்த தேர்வுகளை எழுதுவது அப்படிங்கிறது எந்த வகையிலான ஒரு சாத்தியமான விஷயமா இப்போ மாறி இருக்கு. இதன் மூலமாக, அதாவது அவங்களுடைய பிராந்திய மொழிகளில், சொந்த தாய்மொழிகளில் இந்த தேர்வுகளை எழுதுவதன் மூலமாக அவர்கள் பயிற்சிக்கு போகிற போதோ அல்லது பணிக்கு சேர்க்கிற போதோ எந்த பிரச்சனையும் ஏற்படாதா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. பட் இந்த ஒரு 10-15 வருஷத்தில் வந்து நிறைய வந்து ரீஜனல் மீடியத்தில் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தயாராகிட்டாங்க. ஆல் இண்டியா 5th ரேங்க்லாம் வந்து ஹிந்தி மீடியத்தில் எழுதி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து மெயின் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதி இன்டர்வியூ வந்து ரீஜனல் லாங்குவேஜ் மீடியத்தில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய அதிகரிச்சுட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் 5 to 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி மீடியத்தில் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அது இல்லாமல் வட மாநிலத்திலலாம் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயே கோர்ஸ் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறிட்டோம். நம்ம ஹிந்தி இந்த தமிழ் மீடியத்தில் வந்து பிஏஓ, பிஎஸ்சிஓ, பிஇஓ வந்து அதிகமாக பாடம். இந்த கேள்வி நான் நிச்சயமா முதல்ல முன் வச்சதுக்கான காரணமே அதான். இன்னைக்கு ஏற்கனவே நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ்லயே வந்து இங்க தாய்மொழியை படிக்க முடியலங்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில கல்லூரிக்கு வந்து அவர்களுடைய தாய்மொழியில எந்த பாடத்தையும் படிக்க முடியாது, ஆங்கிலத்தில் தான் படிக்கணும். தமிழ் ஒரே ஒரு பாடமாக இருக்கலாம். அதற்கு பிறகாக அவர்கள் படிக்கிற இளங்கலை, முதுகலை எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த ஐஏஎஸ் தேர்வுகளை தங்களுடைய தாய்மொழியில், விருப்ப மொழியில் எழுதலாம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல அவர்கள் ட்ரைனிங் போகிற போதோ இல்லை வேலைக்கு சேருகிற போதோ எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு. அந்த யூபிஎஸ்சி யாரையுமே வந்து பாகுபடுத்தி பார்க்கறது இல்லை, மெரிட்டை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரீஜனல் மீடியத்தில் எழுதுறதுனால ஒரு குறைபாடும் கிடையாது. ரீஜனல் மீடியத்தில் எழுதி ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட வாங்கலாம். ட்ரைனிங்க்கு பின்னால் என்ன, ரீஜனல் மீடியத்தில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸே சேர்ந்து அவங்களும் வந்து ஈக்குவலாக நடத்திக்கிறாங்க. நன்றி ரவீந்திரன் சார். தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேரும் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், சன் நியூஸ் சிறப்பு விவாதம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், அந்தமான்ல இருந்து வள்ளியப்பன் பேசுறேங்க. சொல்லுங்க வள்ளியப்பன் சார். சார் என் பையன் இந்த வருஷம் இது பிஇ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றான். சரிங்க சார்.
அதுக்கு எப்படி சார் இதுக்கு கோச்சிங் வந்து எப்படி சார் பண்ணலாம்? பார்ட் டைமா பண்ணிக்கலாமா இல்லை எப்படி? கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் எழுதுன்னு என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட். நன்றி வள்ளியப்பன் சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்கள் சந்தேகத்திற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். ரவீந்திரன் சார், வள்ளியப்பனுக்கான சந்தேகத்தை நீங்களே தேர்வு செய்யலாம் நினைக்கிறேன். அந்தமானிலிருந்து வள்ளியப்பன் பேசுகிறார். அவருடைய மகன் முதலாம் ஆண்டு பிஇல சேர்ந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கணும்னு கேட்கிறார். நீங்கள் இப்போ உங்கள் சன் வந்து கிராஜுவேஷனில் ஜாயின் பண்ணதுனால ஒரு இன்ஃபார்மலாக ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நியூஸ் பேப்பரை வந்து ரெகுலராக படிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு மேகசின்ஸ் ஃப்ரண்ட் லைன் மாதிரி ஒரு நல்ல மேகசினை வந்து ரெகுலராக படிக்கணும். மூணாவது வந்து இந்த என்சிஆர்டின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன்ஸ் நிறைய ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண புக்ஸ் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, ஜியாகிரஃபி, இது மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி உங்கள் பையன் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மாணவர்களோட கலந்து உரையாடலாம். அவங்களுடைய அனுபவத்திலிருந்து இவங்களுக்கும் வந்து என்ன படிக்கலாம் ஏது படிக்கலான்ற ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்புறம் அவர் 3வது வருஷம் பிஇ படிக்கும்போது என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கலான்ட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கலாம். 4வது ஆண்டு பிஇ படிக்கும்போது வேணால் கோச்சிங்கில் சேர்ந்து ஃபார்முலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நன்றி ரவீந்திரன் சார். தொடர்ந்து பேசலாம். ஜெய்சிலன், நான் ஏற்கனவே ரவீந்திரன் சார் கிட்ட கேட்ட மாதிரி இங்க மொழி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த படிக்கிற விஷயத்துல. ஏற்கனவே இப்போ தமிழை வந்து குறைந்தபட்சமாக ஒரு கட்டாய பாடமாக, மொழி பாடமாக படிக்கணுங்கிறதுக்கு பள்ளி காலகட்டத்தில் தொடங்கிய பிரச்சனை அப்படிங்கிற போது நம்ம முதுகலை தாண்டி இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் தமிழில் எழுதுறது அல்லது வெற்றி பெறுவது அப்படிங்கிற வரைக்கும் அது ஒரு எளிதான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வட மாநிலங்களில் போடப்படுகிற பயிற்சியோ அல்லது வேற ஏதோ ஒரு வட மாநிலங்களில் போடப்படுகிற பணியிடமோ எந்த வகையில் அது சரியானதாக இருக்கும்? இந்த தேர்வை தாய்மொழியில் எழுதி வெற்றி பெற்றாலும் பொதுவாக இந்த தேர்வில் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆங்கில அறிவு நிச்சயம் அவசியம்தான். குறிப்பாக முதல்நிலை தேர்வை எழுதி வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல ஆங்கில அறிவை அவசியமாக இருந்தால் தான் இந்த தேர்வு முதல்நிலை தேர்வை கிளியர் பண்ண முடியும். அதாவது இந்த தேர்வை தாய்மொழியில் எழுதுறதுல என்ன ஒரு இதுனா, எனக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது, அதனால தாய்மொழியில் நான் எழுதி வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா அது முடியாத விஷயந்தான். எனக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், தாய்மொழியில் இன்னும் மிகச்சிறப்பாக என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வை அவங்க தாய்மொழியில் எழுதி வெற்றி பெறுறது ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சாத்தியக்கூறாக இருக்கும். அப்புறம் பணி அப்படின்ற பணியிடம் நம்மளுக்கு ஒதுக்குறப்ப பணிபுரியக்கூடிய மாநிலங்களுக்கு ஏற்ற மொழிகளில் நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க பணியிலேயே. அதனால் ஆங்கிலம் அப்படின்ற அந்த தொடர்பு மொழி நம்ம இந்த தேர்வுக்கே ரொம்ப அவசியமானது. அதை நம்ம நிச்சயமாக வளர்த்துக்கணும். அப்புறம் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பணிபுரிகிறப்ப அந்த மாநிலத்திற்கு தேவையான இப்போ குஜராத் மாநிலத்தில் பணிபுரியணும்னா அந்த மாநிலத்தினுடைய மாநில மொழியை நம்மளுக்கு பயிற்சியிலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ பணிபுரிகிறப்ப ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது. நிச்சயமா சிவில் சர்வீஸ் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் மொழி ஆளுமை என்பது நிச்சயமாக தேவை. பிராந்திய மொழிகளையும் அந்தந்த மாநில மொழிகளையும் தாண்டி ஆங்கில அறிவு என்பது நிச்சயமாக தேவை. அந்த ஆங்கில அறிவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிராந்திய மொழிகளின் மூலமாக இந்த ஐஏஎஸ் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்கிறார் ஜெய்சிலன். தொடர்ந்து பேசலாம். சிறப்பு விவாதம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு விவாதம் தொடர்கிறது. அகில இந்திய அளவில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதி முதலிடம் பெற்றவர்களுடைய வெற்றி சரித்திரங்கள் குறித்தும், அது மட்டுமல்லாமல் தனியார் பயிற்சி மையங்கள் எந்த அளவிற்கு இந்த தேர்வுகளை எழுதுகிற மாணவர்களை ஊக்குவிக்கிறது என்பது குறித்தும் தொடர்ந்து இன்றைய சிறப்பு விவாதம் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேசிய அளவில் தேர்வு எழுதியவர்களில் 1122 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 861 பேர், பெண்கள் கிட்டத்தட்ட 261 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் 30 பேர் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 343வது தரவரிசை பட்டியலில் இருக்கிறது தமிழகத்தை சேர்ந்த ஃபினோட் ஜெபின் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் கண் பார்வையற்றவர். இவருக்கான மொழியை தற்பொழுது பிரெய்லி மெத்தடில் அவர் எழுதி 2வது முறையாக இந்த தேர்வில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். உண்மையே அந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இந்த ஐஏஎஸ் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக ஃபினோட் ஜெபின் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், சன் நியூஸ் சிறப்பு விவாதம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. என் பேர் பாலாஜி, நான் திருநெல்வேலி பேசுறேன். சொல்லுங்க பாலாஜி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி பாலாஜி, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. இப்போ என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகுதான். நிச்சயமா, சொல்லுங்க. நான் இப்போ அதுக்காண்டி ஐஐடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். சரி. அப்போ இப்பல இருந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன இன்னும் படிக்க வேண்டியது இருக்கும்? நிச்சயமா பாலாஜி, உங்களுடைய மிக மிக தொலைநோக்கான ஒரு கனவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்விக்கான பதிலை நிச்சயமா சத்யா அவர்கள் கொடுப்பாங்க. சத்யா, இந்த வயசுலேயே 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே வந்துட்டு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட, அதுவும் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஃபோன் பண்ணி
இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இந்த க்யூரியாசிட்டி முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் கரிக்குலம், நீங்கள் ஸ்கூல்ஸு நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்போ போல் நீங்கள் படிங்க. ப்ளஸ் நல்ல நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸை வாசிக்கிற அந்த பழக்கத்தை இப்போ இருந்தே ஏற்படுத்திக்கிட்டு, பள்ளிகள் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய இந்த வினாடி வினா நிகழ்ச்சிகள், இந்த குவிஸ் ப்ரோக்ராம் இதிலெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு, நல்ல தமிழ் மேகசின் ஏதாவது, இஃப் பாசிபிள் இங்கிலீஷ் மேகசின்னா கூட ஓகே. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங், அந்த நியூஸ் பேப்பரை தினமும் வாசிக்கிற அந்த பழக்கத்தை இப்போ இருந்தே நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த நடப்பு நிகழ்வுகள், உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றின ஒரு அறிவு விசாலம் அடையும். இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு அதை பண்ணாலே போதும். பெரிய எஃபர்ட் ஒன்றும் இந்த ஸ்டேஜில் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சத்யா. தொடர்ந்து பேசலாம் திரு ரவீந்திரன் அவர்கள். ரவீந்திரன் சார், இந்த கௌரவ் அகர்வாலை தவிர்த்து அந்த முதல் 10 இடங்கள் இருக்கிற வேறு சில 8 மாணவர்களும் உங்களுடைய பயிற்சி மையத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு சொன்னோம். முக்கியமாக இந்த பயிற்சி மையங்களை நாடி வருகிற பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கிற சந்தேகம், எப்படியாவது இந்த பயிற்சி மையத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டா நம்ம ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை எந்த அடிப்படையில் அவங்களுக்கு வருது? அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட்டை பொறுத்தும், அந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்த பசங்களை கலந்து ஆலோசிக்கும் போது அவங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கையிலையும் தான் இந்த ஆர்வம் அவங்களுக்கு வளருது. மூணாவது வந்து அந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற ஒரு ரெப்புடேட் டீச்சர்ஸை பொறுத்தும் இந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய ரெப்புடேஷன் வளருது. ரவீந்திரன் சார், பொதுவாக இப்போ அந்த கௌரவ் அகர்வாலை தவிர்த்து 8 இடங்களை பெற்றிருக்கிற மாணவர்கள் குறித்த விவரங்கள்? பெரும்பாலும் அதில் ஒரு மாணவர் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காரு. மீதி எல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் அதிகமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் யூபிஎஸ்சியில் வந்து ரிசல்ட்ஸை வந்து சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. போன ஆண்டு பாருங்கள், முதல் 4 பொசிஷனில் 3 பொசிஷன்ஸ் வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் கேப்சர் பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநிலத்திலேருந்து அதிகமாக ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை வந்து ஒரு நிலைப்படுத்தி பேச முடியாது. நார்த் இந்தியாவிலேருந்து தான் நிறையா பாஸ் பண்ணுறாங்க, சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து 18 மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் ப்ராப்பரில் வந்து தேர்ச்சி பெற்று இப்போ போனாங்க. தமிழ்நாடு கண்டிஜென்ட் தான் லார்ஜஸ்ட் கண்டிஜென்ட் இந்த ஐஏஎஸ் குரூப்பில். அதனால் வந்து கஷ்டப்பட்டு படித்தோமா எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த மொழியில் எழுதினாலும் கண்டிப்பாக இந்த தேர்வில் பாஸ் பண்ணிடலாம். நிச்சயமா ரவீந்திரன் சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், சன் நியூஸ் சிறப்பு விவாதம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஓகே சார். சார், நான் பிரேமானந்த், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரேமானந்த். எனக்கு 30 வயசு மேல ஆகுது சார். சரி. இப்போ நான் அப்ளை பண்ணி எழுத முடியுமா? ஏன்னா தமிழ் வழி தான் படிச்சேன், பிஏ பொருளாதாரம் முடிச்சிருக்கேன். சரி. நிறைய குரூப் 2 குரூப் 1 எழுதியிருக்கேன். சரி. பட் ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல. நாங்க லோவர் லெவல் தான் சார். நாங்க படிச்சு எங்களால வர முடியுமா? அதுக்கான ஃப்ரீ அகாடமிஸ் எதுனா இருக்குங்களா? நிச்சயமா பிரேமானந்த், 37 வயது வரைக்கும் இந்த வயது வரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெய்சிலன் சொல்லியிருக்காரு. கூடுதல் தகவல்களை ஜெய்சிலன் கொடுப்பார், கேளுங்க. அதாவது வயது வரம்பை பொறுத்தளவில் இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 32, ஓபிசினா 33 + 2 35, ரிசர்வ்டு கேட்டகரினா 37. நீங்கள் தனியாக இலவச பயிற்சி மையங்கள் அது குறித்து கேட்டீங்க. நீங்கள் அதெல்லாம் எந்த நீங்கள் நிலையில் இருந்தாலும், பள்ளி கல்லூரியில் நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் கடின உழைப்பு மூலமாக நிச்சயமாக நீங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வை வெற்றி பெற்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நிச்சயமாக ஆக முடியும். பயிற்சி மையங்களை பொறுத்தளவில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே அரசு பயிற்சி மையம் நடத்துகிறாங்க. அது முழுக்க இலவச பயிற்சி மையம். அப்புறம் நிறைய தனியார் பயிற்சி மையங்கள் இலவசமாகவும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பயிற்சி மையங்கள்லாம் நம்ம அவங்களுடைய அந்த பயிற்சி பெற்று இந்த தேர்வை நிச்சயமாக எழுத முடியும். இந்த தேர்வை எழுதுறதுக்கு ஒரு பொருளாதார பின்னணி, ஒரு குடும்ப பின்னணி அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. மிகச்சாதாரண நிலையிலிருந்து கூட கடின உழைப்பு மூலமாக இந்த தேர்வை நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த தேர்வில் மற்ற வயது வரம்பு பாடத்திட்டம்லாம் நம்ம யூபிஎஸ்சியுடைய வெப்சைட்டில், நிறைய தனியார் பயிற்சி மையங்களுடைய வெப்சைட்லேயே நிறைய இருக்குது. அதை பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு முழு விவரங்கள் கிடைக்கும். நன்றி ஜெய்சிலன். தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், சன் நியூஸ் சிறப்பு விவாதம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சசிகுமார் சார் என் நேம். சொல்லுங்க சசிகுமார், எங்கிருந்து பேசுறீங்க? சார், நான் வந்து தங்கமால்புரம், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சசி. சார், நான் வந்து பிஏ கிரிமினாலஜி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன் சார். சரி. டிஸ்டன்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. சரி. டிஸ்டன்ஸ்ல பண்ணா அதுக்கு வேல்யூ சார் ஐஏஎஸ் எழுதுறதுக்கு. சரி, எழுதலாமா சார்? நன்றி சசிகுமார். உங்களுடைய கேள்விக்கான பதில் நிச்சயமாக திரு சத்யா அவர்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பார்க்கலாம். சத்யா, நீங்கள் வந்துடுங்க கிரிமினாலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள்
கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருக்கீங்களா, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருக்கீங்களா வந்துட்டு எனக்கு சரியா அந்த கேள்வியில் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிட்டு கரஸ்பாண்டன்ஸில். ஏன்னா திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்பது வேறு, தொலைதூர கல்வி என்பது வேறு. இதில் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். நீங்கள் இந்த எனி டிகிரி தென் ஈவன் கரஸில் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் வந்து எழுதலாம். ஆனால் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது யூபிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான தேர்வு டிஎன்பிசி தேர்வில் வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எழுத முடியாது, அவங்க வந்து அந்த பட்டப்படிப்பை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்து அதுவுமே வந்துட்டு பாசிட்டிவான ஒரு முடிவு வர்ற நிலையில் இருக்குது. தென் யூபிஎஸ்சி தேர்வுக்கு வந்துட்டு ஒரு பட்டப்படிப்பு, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் வந்து தொலைதூர கல்வியில் நீங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் எழுதலாம். திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலமாக பெறுகிற பட்டப்படிப்பு இந்த ஐஏஎஸ் தேர்வுகளில் எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு டிஎன்பிசி தேர்வுகள் எழுத முடியாது. டிஎன்பிசி தேர்வுகளில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் இந்த நிலைமையும் இருக்குது. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்கார். வணக்கம், சன் நியூஸ் சிறப்பு விவாதம். சார் வணக்கம் சார், நான் திருப்பூர் வந்து என் ராமசாமி சார். சொல்லுங்க. என் பேர் ஆர் கோபாலகிருஷ்ணன் சார். சரிங்க ராம் சார். நான் வந்துட்டு பையன் வந்து 6th இருந்து அதே எய்ம்ல படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். சரிங்க. அவனுக்கு வரலாறு நல்லா தெரியும் சார். சரி. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுறோம் சார், முதல்நிலை தேர்வு. சரி. அது எப்போ சார் ஆரம்பிக்கிறாங்க? நன்றி ராம், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். சத்யம், இந்த கேள்விக்கான பதிலை விளம்பர இடைவேளைக்கு பிறகு திரு ராம் அவர்களுக்கு தரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விவாதம் மீண்டும் தொடரும். சிறப்பு விவாதம் தொடர்கிறது. அகில இந்திய அளவில் ஐஏஎஸ் தேர்வு முடிவுகள் குறித்த இந்த சிறப்பு விவாதம் நிகழ்ச்சியில் பல்வேறு தளங்களில் மாணவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழகம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் முதலிடத்தையும் ராஜஸ்தான் மாநிலம் 2வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழகம் 3வது இடத்தை பிடித்திருந்தாலும் டாப் 25 என்று சொல்லப்படுகிற முதல் 25 இடங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த எந்த மாணவர்களும் இல்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது. நிச்சயம் எதிர்வரும் காலங்களில் இந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்கிற விதமாக மாணவர்கள் இந்த டாப் 25 இடங்களில் நிச்சயமாக இடம்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு. சத்யா, இந்த முன்னாடி ராம் கேட்டிருந்த அந்த சந்தேகத்திற்கான பதிலை நீங்க சொல்லுங்க. குரூப் 1 தேர்வு முதல் நிலை தேர்வு வரும் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஏற்கனவே அந்த எக்ஸாம் தேர்வு வந்துட்டு போஸ்ட்போன் ஆகி தான் இப்போ ஜூலையில் நடக்குது. தென் அது முடிந்த உடனே வந்துட்டு மீண்டும் ஒரு அறிவிக்கை டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களில் எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த அறிவிக்கை வரும்பொழுது நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களுக்கு நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணியிருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எழுதலாம். நன்றி சத்யா, தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரன் சார். ரவீந்திரன் சார், நான் இப்போ தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு இந்த முதல் 3 இடங்களில் 3வது இடமாக வேண்டாம் தமிழகம் இருக்கலாம், இந்த டாப் 25க்குள்ள தமிழகம் ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த டாப் 25 இருக்காங்க. பீகார், ஹரியானா, டெல்லி, கேரளா, மத்திய பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் 11 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த டாப் 25க்குள்ள வராங்க. பொதுவாக உங்களுடைய பயிற்சி நிறுவனம் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களால் இவ்வளவு அதிகமாக ஒரு தன்னம்பிக்கையோடு முயற்சியோடும் இந்த மாதிரியான சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் போட்டியிடுகிற மாணவர்களால ஏன் அந்த டாப் 25க்குள்ள வர முடியலன்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த சிசாட் பேப்பர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதும் 2013 இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து உன்னுடைய வெயிட்டேஜை வந்து அதிகப்படுத்துனதும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டெம்பரரி செட்பேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். யூபிஎஸ்சி இன்ஃபேக்ட் இந்த யூபிஎஸ்சி வந்து நார்த் இந்தியாவில் வந்து அன்பிரிடிக்டபிள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அதனால் அதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு வகையாக நம்மளால் வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்னும் 2 வருஷத்தில் மறுபடியும் தமிழ்நாடு மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னுடைய வெயிட்டேஜ் அதிகமானது ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி ரவீந்திரன் சார், தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சன் நியூஸ் சிறப்பு விவாதம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். சார் கிரிதரன் சார் ஃப்ரம் தூத்துக்குடி சார். சொல்லுங்க கிரி சார். நான் இப்போ வந்து பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன் சார். சரி. இப்போ அடுத்து என்னோட எய்ம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு கனவு இருக்குது சார். சரி. அதுக்கு வந்து எந்த மாதிரியான பயிற்சி மையங்களுக்கு போகணும், எந்த மாதிரி படிக்கணும், அந்த பற்றி டீட்டெயில் வேணும் சார். ஜெய்சீலன் சார்கிட்ட வந்து ஜெய்சீலன் சாருக்கு மேலே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழில் எழுதி ஒரு பாஸ் பண்ணிக்கிற ரொம்ப பெரிய விஷயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு சாதாரண பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். நன்றி கிரி. உங்களுடைய சந்தேகத்திற்கான பதிலை திரு ரவீந்திரன் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது இப்போ முதல்ல மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இந்த எக்ஸாம் எழுதின மாணவர்களோட கலந்து ஆலோசிங்க. அவங்க வந்து எப்படி எந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் படித்தாங்க,
அந்த எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சாங்கன்றதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டிடியூட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கிறதுனா சேரலாம். ரெண்டாவது ஸ்டடி மெட்டீரியல் இப்போ வாங்கி பார்த்து அதனுடைய குவாலிட்டி நல்லா இருந்தாலும் அந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் சேர்ந்து படிக்கலாம். மூணாவது வந்து உங்களுடைய விருப்ப பாடம், அதாவது உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்டை ஆப்ஷனல் சப்ஜெக்டுக்கு பொருத்தமான ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் சேர்ந்து படிக்கலாம். அது இல்லாமல் நிறைய இன்டர்நெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூட்னுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்களே வந்து அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பாஸ்ட் ரிசல்ட்ஸையும் அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸையும் வச்சு கூட நீங்கள் டிசைட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற இன்ஸ்டிடியூட்டை செலக்ட் பண்ணி சேர்ந்து படிக்கலாம். ரவீந்திரன் சார், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். தமிழக அளவில் மட்டும் இல்லை, தேசிய அளவிலையும் இந்த மாதிரியான சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்களுக்கு பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் இந்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அதை தாண்டி இந்த தேர்வுகளில் வெற்றி, அதை தாண்டி கிடைக்கிற பயிற்சி பணி என்பது ஒரு கனவாக, ஐஏஎஸ் என்பதும் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற படிப்புகளும் இந்த வெற்றியும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கிற சூழ்நிலையில் இதற்காக தயாராகிற, ஏன்னா பள்ளி படிப்பிலிருந்தே இதுக்காக தயாராகிற மாணவர்களையும் இப்பவே நம்ம பார்த்துருக்கோம். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரைகள் எது? முதல்ல வந்து மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து உங்களுடைய பாடத்தில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் வாங்குகிற மார்க்ஸ் வந்து உங்களுடைய கரிக்குலம் விட்டேல் வந்து கடைசி வரைக்கும் வந்து நிலைச்சு நிற்க போகிறது. அதனால் அதனுடைய கவனம் அதில் அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து இன்ஃபார்முலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஃபார்முலா ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா 2-3 வருஷத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் யூ வில் பிகம் டயர்ட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் வைல் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். அதனால் வந்து இன்ஃபார்மல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து டெலிவிஷனில் வந்து இந்த லோக்சபா டெலிவிஷன்லாம் வந்து நிறைய பேனல் டிஸ்கஷன்ஸ் வருது. அப்புறம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் 9:15 நைட் 9:15 வந்து நியூஸ் அனாலிசிஸ்னு வருது. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி கேட்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம ஓரலாக வந்து அந்த ஏஜில் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஓரலாக கற்றுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம புக்ஸில் இருந்து படிக்கிறத விட ஓரலாக கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் அனாலிசிஸ் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ஆல் இண்டியா ரேடியோ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 மந்தில் என்னென்ன நியூஸ் அனாலிசிஸ் நடந்ததோ அதெல்லாம் ஆடியோ ரெக்கார்டிங்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எது வந்து பொருத்தமானதோ அந்த நியூஸ் அனாலிசிஸ்லாம் கேட்கலாம். அப்புறம் வந்து இந்த டெலிவிஷன்லேயே வந்து டெலிவிஷன் கிவ்ஸ் அஸ் போத் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். அந்த எஜுகேஷ்னல் சேனல்ஸ்லாம் போய் நம்ம கவனமாக பார்த்து ஊக்கமாக அதிலிருந்து நிறையா கற்றுக்கலாம். ஒரு 4th இயர் இந்த ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் படிக்கும்போது ஃபார்முலாக இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். நன்றி ரவீந்திரன் சார். பல்வேறு தகவல்களையும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பயிற்சிக்கு தயாராகிற மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விவாதம் நிகழ்ச்சி தொடரும். சிறப்பு விவாதம் தொடர்கிறது. அகில இந்திய அளவில் வெளியான யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் தமிழகத்தில் தமிழிலேயே ஐஏஎஸ் தேர்வை எழுதி வெற்றி பெற்ற தமிழக அளவில் முதலிடம் பெற்றிருக்கிற ஜெயசீலன் அவர்களிடமும் மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்களின் இயக்குநர்களும் மாணவர்களுக்கான ஆலோசனைகளையும் ஜெயசீலன் தன்னுடைய வெற்றி அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கும் ஜெயசீலன், இப்போ குறிப்பா இந்த பயிற்சி மையங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான சந்தேகம், நான் ரவீந்திரன் சார் கிட்ட கேட்டதுமாக அப்படித்தான். இப்போ ஜெயசீலன் தமிழகத்தில் தமிழில் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுகிற போது இன்றைக்கு அவர் எந்த பயிற்சி மையத்தில் தன்னுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வியாக எல்லார்கிட்டையும் வருகிற ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில பயிற்சி மையங்கள் ஜெயசீலன் எங்க பயிற்சி மையத்தில் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுகிற போது அது அவர்களுக்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இதே ஒரு 4-5 பயிற்சி மையங்கள் இதே மாதிரியான ஒரு ப்ராபகண்டாவை பண்ணும்போது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது ரொம்ப நல்ல கேள்வி. தனியார் பயிற்சி மையங்கள், அரசு பயிற்சி மையங்கள், நிறைய பயிற்சி மையங்கள் இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு பயிற்சி மையமே ஒரு சில பாடங்களில் ரொம்ப சிறப்பாக பயிற்சி அளிப்பாங்க. ரெண்டாவது, இந்த தேர்வுக்கு ஒரு நீண்ட காலம் தயாரிக்கிறது, ஒரு 2-3 ஆண்டு காலம் தயாரிக்கிறதுனால நிறைய பயிற்சி மையங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சிறந்த பயிற்றுனரை கொண்டு வந்து பயிற்சி அளிப்பாங்க. அதனால பொதுவாக மாணவர்கள் 2-3 பயிற்சி மையங்களில் பயிற்சி எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து அரசு பயிற்சி மையம் இருக்குது தமிழ்நாட்டில், அங்கே வந்து இலவச பயிற்சி கொடுப்பாங்க. நான் அங்கே படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பயிற்சி மையங்களையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சிறப்பாக இருக்கிறதுனால நீண்ட கால பயிற்சினால ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த பயிற்சி மையத்தில் ஒரு தேர்வு எழுதுறதுக்கு போய் இந்த குழப்பம் இப்போ மீண்டும் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீங்க குறிப்பிட்ட இந்த 4-5 பயிற்சி மையங்களுமே கூட ஜெயசீலன் வெற்றி பெற்றதற்கான காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுகிற மாதிரியான விளம்பரம் என்ன விதமான விளைவு? இது வந்து ஒரு கூட்டு பங்களிப்பு தான், ஒரு கூட்டு பங்களிப்பு. அந்த என்னோட வெற்றிக்கு அவங்களும் பங்களிச்சிருப்பாங்க. ஸோ 2-3 பயிற்சி மையங்களில்
நான் போய் மற்ற எல்லா மாணவர்களும் போய் ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த தேர்வுக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறதுனால ஒரு பயிற்சி மையம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பயிற்சி அளிச்சிருப்பாங்க. அதனால எல்லா பயிற்சி மையங்களும் உருவாக்கணும் ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனி வருகிற தேர்வு எழுத போகிற ஐஏஎஸ் கனவோடு காத்திருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கொஞ்சம் சுருக்கம். நிச்சயமா இந்த தேர்வு எந்த விதமான ஒரு பொருளாதார பின்னணியோ குடும்ப பின்னணியோ இல்லாமல் யாரு வேணாலும் மிக எளிதாக கடின உழைப்பு மூலமாக எழுதி வெற்றி பெற முடியும். தாய்மொழி கல்வியில் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுறது 1987 முதன் முறையாக டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், இப்போ ஒரிசா கேடரில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அப்போ இருந்து நிறைய பேர் இந்த தேர்வை எழுதி தமிழ் வழியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் சார்லேருந்து நிறைய பேர் இதை தமிழில் எழுதியிருக்காங்க, எழுதி வெற்றி பெற்றிருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகியிருக்காங்க. தாய்மொழியில் எழுதுகிறப்ப நம்மளுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எழுத முடியும். அதே நேரத்தில் இந்த தேர்வை முதுநிலை தேர்விலிருந்து முதன்மை தாளில் ஒரு கட்டாய ஆங்கில பாடத்தை பாஸ் பண்ணுற வரைக்கும் மிகச்சிறந்த ஆங்கில அறிவு அவசியம். அதனால் ஆங்கில அறிவை நிச்சயம் வளர்த்துக்கிறணும். ஆங்கிலத்தை காட்டிலும் என்னால் மிகச்சிறப்பாக தமிழ் மொழியில் தாய்மொழியில் எழுத முடியும் அப்படின்ற ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டு நிச்சயம் அந்த தேர்வை யார் வேணாலும் கடின உழைப்பு மூலமாக எழுதி வெற்றி பெறலாம். இந்த தேர்வுக்காக ஒரு முயற்சியில் கிடைக்கல, எனக்கு இது வந்து 3வது முயற்சி. ஒரு முயற்சியில் கிடைக்கலன்னா அடுத்த முயற்சிக்காக வெயிட் பண்ணி அந்த காத்திருத்தல், பொறுமை, தொடர்ந்த உழைப்பு இது இருந்தால் நிச்சயம் யார் வேணாலும் இந்த தேர்வை வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி ஜெயசீலன். சத்யா சார், உங்களுடைய இறுதி கருத்து, இனி வருகிற மாணவர்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரைகள் எப்படி ஆகலாம், அவர்கள் இந்த தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிற சுருக்கமாக சொல்லுங்க. இந்த தேர்வுக்கு பொதுவாக வந்துட்டு நன்கு திட்டமிட்டு படித்தால் இந்த தேர்வில் வெற்றி வந்துட்டு யாருனாலையும் இது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த தேர்வுக்கு வந்துட்டு அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் சில பல கற்பனைகள் இருக்குது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் எங்கிட்ட கேட்குறாரு, சார் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னா கன்னிமரா லைப்ரரி போய் அங்கே இருக்கிற புக் எல்லாமே படிக்கணுமாமே சார் அப்படின்னு. கன்னிமரா லைப்ரரியில் போய் அங்கே இருக்கிற எல்லா புக்கையும் படிக்கணும்னா இந்த ஒரு ஜென்மம் இல்லை, இந்த 100 ஜென்மம் எடுத்தாலும் பத்தாது. ஸோ அப்படியெல்லாம் தேவையில்லை. இதுக்கு அவ்வளோ தூரம்லாம் மெனக்கடணுங்கிறது இல்லை. உண்மையை சொல்ல போனோம்னா, யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்ல போனோம்னா, இந்தியாவிலேயே மிக எளிமையான தேர்வுனா அது ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு இன்னொரு இது என்னென்னா, பெரும்பாலான மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, பெரும்பாலான மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்தியாவிலேயே மிக கடினமான தேர்வு ஐஏஎஸ் தேர்வு. ஏன்னா அதனால தான் அதை மதர் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்தியாவிலேயே கடினமான தேர்வுனாலும் இதுதான், இந்தியாவிலேயே மிக எளிமையான தேர்வுனாலும் இதுதான். இந்த கடினம் எளிமை இதெல்லாமே வந்துட்டு அவரவர்களுடைய திட்டமிடுதல், அவர்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப மாறுபடும். நன்றி சத்யா சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்த திரு சத்யா அவர்களுக்கும் ரவீந்திரன் அவர்களுக்கும் ஜெயசீலன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தங்களது வாழ்த்துக்களை சொல்லி, இந்த பயிற்சி என்பதும் இந்த முயற்சி என்பதும் எப்படியாக ஒரு ஆளுமையை உருவாக்குகிறது, இந்தியாவினுடைய ஆட்சி பணியில் எப்படியாக அவரை அமர வைக்கிறது என்பது தங்களுடைய தாய்மொழியிலோ பிராந்திய மொழியிலோ இந்த தேர்வை எழுதுவதன் மூலமாகவோ வெற்றி பெறுவதன் மூலமாகவோ அல்ல, ஒவ்வொரு கட்டங்களிலும் தங்களுடைய ஆளுமைகளை அவர்கள் எப்படியாக வளர்த்துக் கொள்கிறார்கள். மொழி என்பது அதில் ஒரு பங்களிப்பாக இருக்கிறது. இந்த மாதிரியான பயிற்சி நிறுவனங்களும் அதில் ஒரு பங்களிப்பாக இருக்கிறது. அதை தாண்டிய வளர்ச்சி என்பது தன்னம்பிக்கையின் மூலமாகவும் விடாமுயற்சியின் மூலமாகவும் கடின உழைப்பின் மூலமாகவும் வருகிறது என்பதே வெற்றி பெற்றவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அதையே இறுதி கூற்றாக எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.